ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்றைக்கி என்னென்னா சிம்பிளாக சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். என்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை வச்சு நான் பண்ணுறேன். ஓகேங்களா? தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, மாங்காய், 4 பச்சை மிளகா, 2 தக்காளி, ஒரு வெங்காயம். ஓகேங்களா? இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டிருக்குறேன். ஓகேங்களா? இதில் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல எல்லாமே தாளிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து 4 பச்சை மிளகாவை போடணும். பச்சை மிளகா போடும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, டப்புன்னு வெடிச்சிடும். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா வதங்கிடும். ஓகேங்களா? இந்த வதங்குதுங்களா? அந்த மிளகா ப்ரௌனாக மாறணும். ப்ரௌனானா ஒரு மாதிரியாக இதாகும், வதக்கம் கொடுக்கும். வதங்கினதுக்கப்புறம் ஆனியனை தூக்கி போடுங்க. ஓகேங்களா? வெங்காயம் தூக்கி போடுங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. ஓகேங்களா? வெங்காயம் நல்லா வதங்குதுங்களா? கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 கருவேப்பிலையை அதுக்கு ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? 2 கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஓகேங்களா? கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை இப்படி நல்லா நசுக்கி போட்டுங்க. ஏன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் நல்லா வதக்கி நல்லா போட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். ஓகேவா? நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேரட்டு, மாங்காய், பீன்ஸு எல்லாம் போடணும். ஓகேங்களா?